கள்ளக்குறிச்சி எஸ்பிஎஸ் சித்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள சித்த மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த நேரடி தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ரத்னவேல். ரத்னவேல், சொல்லுங்க, கள்ளக்குறிச்சி எஸ்பிஎஸ் சித்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் எதற்காக இந்த போராட்டத்தை நடத்திட்டு வராங்க, இது பற்றி சொல்லுங்க. அதாவது கடந்த ஜனவரி மாதம் எஸ்விஎஸ் மருத்துவக் கல்லூரி கள்ளக்குறிச்சியில் உள்ளது. இங்கு 3 மாணவிகள் இறந்து போயினர். இது தொடர்பாக வழக்கு நிலுவையில் உள்ளது. தற்போது இந்த கல்லூரி செயல்படவில்லை. இங்கு யோகா மற்றும் ஹோமியோபதி மருத்துவம் பயிற்றுவிக்கப்பட்டு வந்தது. தற்போது இந்த கல்லூரி செயல்படாததால் இந்த கல்லூரி மாணவர்களை வேறு கல்லூரிக்கு மாற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுத்தது. இதன்படி யோகா பயின்று வரும் சுமார் 100 மாணவர்கள் சென்னையில் உள்ள கல்லூரிக்கு மாற்றப்பட்டனர். இதேபோன்று ஹோமியோபதி பயின்று வரும் மாணவர்கள் சுமார் 50 பேர் இங்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்தது. இந்த 50 மாணவர்கள், அதாவது 2 ஆண்டுகள் படிக்கக்கூடிய 50 மாணவர்கள் சென்னை மதுரை திருமங்கலத்தில் உள்ள ஒரு கல்லூரியில் மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதன்படி இந்த 5 மாணவர்களுக்கும் தற்போது அழைப்பு விடுக்கப்பட்டு இன்று சென்னையில் உள்ள சித்த மருத்துவக் கல்லூரியில் கலந்தாய்வு நடைபெறும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக 50 மாணவர்களும் அவருடைய பெற்றோருடன் இன்று கலந்தாய்வில் கலந்து கொண்டனர். ஆனால் தற்போது இந்த கலந்தாய்வுக்கு எஸ்விஎஸ் மருத்துவக் கல்லூரி தாளாளர் வாசுகி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தடை பெற்றதாகவும் இதனால் இன்று கலந்தாய்வு நடைபெறாது என்றும் அறிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து தற்போது நம்முடைய ஒரு பெற்றோருக்கு அவரிடம் கேட்கலாம். சார், ஏற்கனவே உங்களுக்கு இந்த வேற கல்லூரிக்கு மாற்றுறதுக்கு உங்களுக்கு அழைப்பு விடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்தது. இன்னைக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க. இதுல என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு? தற்போது இப்போ பிஎன்ஓஎஸ் மாணவர்களுக்கு பூரா தமிழக கவர்மெண்டுடைய அப்ரூவல்ன்றதுனால அந்த அம்மா அவங்க போட்ட ஆர்டர் படி பாத்தீங்கன்னா இப்ப சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா பிஹெச்எம்எஸ் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டுடைய ஒப்புதல் வேணும் அப்படின்றதுக்காக அந்த பணிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் பலமுறை பாத்தீங்கன்னா கொஞ்சம் பணி தொய்வானதுனால நாங்களும் பலமுறை இங்க நாங்க முறையிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற டிம்ல இருக்க அத்தனை ஸ்டாஃப்களும் அதுக்குண்டான முயற்சி பண்ணி, கமிஷனர் சார் முயற்சி பண்ணி இப்ப ஆயுஷ் டெல்லியிலிருந்து ஆயுஷ் சிசிஹெச்ல இருந்து அப்ரூவல் வாங்கி அந்த அப்ரூவல் அடிப்படையில் பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாடு அம்மா அவங்க கவர்மெண்ட்லயும் அந்த ஒரு ஒப்புதல் வாங்கி, யூனிவர்சிட்டிலையும் ஒப்புதல் வாங்கி இங்க எங்களுக்கு கவுன்சிலிங் 8ஆம் தேதி சொல்லி அறிவிச்சுட்டாங்க. அதே போல கால் லெட்டரும் வந்துருச்சு. 8ஆம் தேதி கால் லெட்டரும் வந்துருச்சு. வந்த பின்னாடி பாத்தீங்கன்னா இப்ப திடீர்னு நாங்களும் கிளம்பி எல்லாரும் வந்துகிட்டு இருக்கோம். நைட் 9 மணிக்கு மெசேஜ் வருது, இந்த மாதிரி நாங்க இந்த கவுன்சிலிங் இதை நாங்க தள்ளி வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த ஒரு கேஸ் போட்டு அந்த வாசிகமா கேஸ் போட்டு உங்களுக்கு ஸ்டே பண்ணி வாங்கியிருக்காங்க. ஆகினால இது கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி வந்த நிலையில கிடைக்குது. அப்ப நாங்க எல்லாருமே இங்க வந்துட்டோம். இப்ப காலையில நாங்க உட்காந்து ஆபீசர்ஸ் எல்லாம் பேசும்போது அவங்க இந்த மாதிரி வாசிகமா ஸ்டே வாங்கினதுனால நாங்க பாத்தீங்கன்னா இப்ப கோர்ட்ல நாங்க அதை உடைச்சு அந்த வெக்கேட் பண்றதுக்கு உண்டான நாங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த நடவடிக்கையின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மணிக்குள்ள உங்களுக்கு நல்ல ஒரு செய்தியை நாங்க தருவோம். அங்க ஆர்டர் வந்துருச்சுன்னா நீங்க 3 மணிக்குள்ள உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கிற மாதிரி வந்துரும். ஆகினால நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லி 3 மணி வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. எங்களுடைய செயல்பாடுக்கு நல்லாவே முக்கியத்துவம் கொடுத்து இப்போ இதே போன்று இந்த தற்போது ஒரு நிச்சயமற்ற தன்மை நிலவுவதால் எங்களுடைய மாணவர்கள் கலக்கம் அடைந்துள்ளனர். ஒரு மாணவி நம்மிடம் இருக்கிற அவரிடம் பேசலாம். இப்ப ஏற்கனவே எஸ்விஎஸ் கல்லூரியில பல்வேறு பிரச்சனையை போறதுனால உங்களுக்கு வகுப்புகள் சரியா நடைபெறல. இதுல இந்த பிரச்சனையால எப்படி பாதிக்கப்பட்டிருக்கீங்க? படிப்பு எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு? ஏற்கனவே நாங்க அங்க படிக்கிறப்ப எங்களுக்கு ஒரு நாள் கூட ஒழுங்கா கிளாஸ் எடுத்ததே கிடையாது. இப்ப அது மட்டும் இல்லாம இவ்ளோ பிரச்சனைக்கு நடுவுல நாங்க வீட்ல இருந்து படிக்கணும்னு நினைச்சாலும் அது எங்களுக்கு ஒரு முடியாத காரியமா இருக்கு. நாங்க புக்கை திறந்தாலே எங்களுக்கு நமக்கு எப்ப காலேஜ் போடுவாங்க, நம்ம காலேஜ் போட்டா தானே ஒரு தைரியமா நம்ம படிக்க முடியும். இவங்க எவ்வளவு தைரியம் கொடுத்தாலும் எங்களுக்கு அது தெரியல. ஒரு காலேஜ் போட்டு ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் கையில கொடுத்து நாங்க அங்க போய் ஜாயின் பண்ணாதான் எங்களால நிம்மதியா படிக்க முடியும். அப்படி ஒரு நிலைமையே இன்னும் எங்களுக்கு வராம இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது. இப்ப இன்னைக்கு கூப்பிட்டு இருக்காங்க, கால் லெட்டர் நாங்க எல்லாரும் கிளம்பி வர நேரத்துல எங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வருதுன்னா இதே நாங்க எல்லாருமே வந்துட்டோம். சப்போஸ் இந்த மெசேஜ் பார்த்து யாருன்னா வராம இருந்திருந்தாங்கன்னா, இப்ப நாங்க வந்ததுனால எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவங்க இதை பிரேக் பண்றதுக்காக கோர்ட்ல அப்பீல் பண்ணிருக்காங்க. இதனால நமக்கு 3 மணி வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் நாங்க சொல்றோம் நல்ல முடிவா கிடைக்கும், உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டரோட தான் நீங்க போவீங்கன்னு சொல்லியிருக்காங்க.
அந்த இது மெசேஜ் பார்த்து யாருன்னா வராம இருந்திருந்தாங்கன்னா என்ன ஆகுறது? நாங்க எல்லாருமே கிளம்பி வந்துட்டோம். இந்த மாதிரி திடீர்னு ஒரு இதெல்லாம் அனுப்புறது எங்களுக்கு சரியா படல. எங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி செயல்பாடெல்லாம் இருக்கிறது. அதாவது தற்போது இந்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இங்கு குழுமி இருக்கிறார்கள். இந்த ஏற்கனவே எஸ்விஎஸ் கல்லூரி தாளாளர் வாசுகி சென்னை உரிமலை தலைப்பட்டுள்ளதால் இந்த தடையை நீக்க வலியுறுத்தி தமிழ்நாடு மாற்றுமுறை மருத்துவ துறை சார்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக தெரிவித்துள்ளனர். இன்று மாலையே இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இன்று கலந்தாய்வு நடைபெற வாய்ப்புள்ளதாகவும் துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆவலுடன் இந்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் காத்திருக்கின்றனர்.